மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். தேர்தல் களத்திலிருந்து ஜோ பைடன் விலகியதன் பின்னர் கடும் போட்டி நிலவும் 7 மாகாணங்களில் கமலா ஹாரிஸ் புயலாக மாறியுள்ளதாக புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ப்ளூம்பெர்க் செய்திகள் முன்னெடுத்த ஆய்வுகளிலேயே கமலா ஹாரிஸின் ஆதரவு கரமோங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 24 முதல் 28 வரையான நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் மிச்சிகனில் ட்ரம்பை விட ஹாரிஸ் 11% புள்ளிகள் முன்னிலை வகிக்கின்றார். ஆனால் அரிசோனா, விஸ்கன்சின் மற்றும் நொவாடாவில் ட்ரம்பை விட ஹாரிஸ் 2% புள்ளிகள் முன்னிலையில் உள்ளார். பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் 4 புள்ளிகள் முன்னிலை, வடகரோலினாவில் 2% முன்னிலை, ஜார்ஜியாவில் இருவருக்கும் ஒரே பலம். 7 மாகாணங்களில் விஸ்கான்சின் மட்டுமே ட்ரம்ப் தனது வெற்றி வாய்ப்பை ஜோ பைடனுடன் ஒப்பிடும்போது ஹாரிஸுடன் குறைத்துக் கொண்டார். ஜூலை 1 முதல் 5 வரையான கருத்து கணிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அரிசோனாவில் பைடனை விட 3% புள்ளிகளால் முன்னிலையில் இருந்தார். ஜார்ஜியாவில் 1 புள்ளி, நொவாடாவில் 3 புள்ளிகள், வடகரோனாவில் 3 புள்ளிகள் மற்றும் பென்சில்வேனியாவில் 7 புள்ளிகள். பைடன் மிச்சிகனில் 5 புள்ளிகளும் விஸ்கான்சில் 3 புள்ளிகளும் முன்னிலை பெற்றிருந்தார். தற்போது ஜோ பைடன் விலகியுள்ள நிலையில் ட்ரம்ப் பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் 6 மாகாணங்களில் முன்னிலை கண்டுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமன்றி துணை ஜனாதிபதி என அறிவித்த பின்னர் இந்த 7 மாகாணங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒன்றை 2 வேட்பாளர்களும் முன்னெடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புதிய ஜனாதிபதியாக மசூல் பேஷியான் நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளார். இதற்கமைய அவர் ஈரான் நாடாளுமன்றத்தில் இடமாற்ற பதவியேற்பு விழாவின் போது உலகத்துக்கான உறவுகளை மேம்படுத்துவதற்காக உள்நாட்டில் சுமூக சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளை எளிதாக்குவதாகவும் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டுள்ளார். ஈரான் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 5 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அடிப்படைவாத தலைவரான சாஜித் ஜீலியை 3 மில்லியன் வாக்குகள் வித்தியாசத்தில் போஸ்கியான் தோற்கடித்து வெற்றி பெற்றார். ஈரானில் முதல் வாக்கு கட்ட பதிவு மே 28 அன்று நடைபெற்ற போது எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற்றிருக்கவில்லை. இது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவசியமான ஒன்றாகும். இருப்பினும் 42.5% வாக்குகளை பெற்று பேஷ்கியான் முதலிடத்தையும் 38.8% வாக்குகளை பெற்று ஜீலி 2ஆம் இடத்தையும் பெற்றனர். மேலும் ஈரானின் அரசியலமைப்பிற்கமைய முதல் சுற்றில் எந்த வேட்பாளரும் பெரும்பான்மை பெறவில்லை என்றால் அடுத்த சுற்று வாக்குப்பதிவு மூலம் 2 வேட்பாளர்களுக்கு இடையே நடைபெறும். இதில் பெரும்பான்மை பெறும் வேட்பாளர் நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக பதவியேற்பார். இதன்படி ஈரானின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள பேசக்கியன் முகமது கடாமி ஈரான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சுகாதார அமைச்சராக சேவையாற்றியுள்ளார். அமெரிக்கா 2026ஆம் ஆண்டு முதல் தொலைதூரம் பாய்ந்த தாக்கும் ஏவுகணை ஜெர்மனியில் நிறுவ திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்கா அவ்வாறு ஜெர்மனியில் ஏவுகணைகள் நிறுவுமானால் பதிலுக்கு மேற்கத்திய நாடுகளை தாக்கும் தொலைவில் ரஷ்யாவும் ஏவுகணை கொண்டு நிறுவும் என புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்படி ஏவுகணைகளை கொண்டு வந்து ஜெர்மனியில் நிறுவும் நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் பனிப்போர் முறையில் ஏவுகணை பிரச்சனையை தூண்டும் அபாயத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளதாக புடின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புடினுடைய மிரட்டலை ஜெர்மனி அலட்சியம் செய்துள்ளதாக ஜெர்மன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புடின் விடுத்த எச்சரிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றில் பேசிய ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எங்கள் பாதிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். அத்துடன் ஜெர்மன் அரசின் செய்தி தொடர்பாளர் என்பவரும் புடினுடைய கருத்துக்கள் எங்கள் கவனத்துக்கு வந்துள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே செய்யப்பட்டுள்ளன எனவும் அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை ரஷ்யாவின் நடவடிக்கைதான் அவசியமாகியுள்ளன என்றும் கூறியுள்ளார். ரஷ்யா ஐரோப்பாவில் கொண்டிருந்த சமநிலையான நிலைப்பாட்டை மாற்றி ஏவுகணை கொண்டு ஐரோப்பாவையும் ஜெர்மனியையும் அச்சுறுத்துவதால் அப்படி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ளும் வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாய் அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸின் உயர்மட்ட அரசியல் தலைவர் இம்ஹாயின் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டதை அந்த அமைப்பு உறுதி செய்துள்ளது. தலைநகர் தொல்ஹரானில் ஹனியோவும் அவரது மெய் பாதுகாவலர் ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவலர்கள் கூறியதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது.
ஹமாஸ் ஒரு அறிக்கையில் அவர் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறியது. படுகொலைக்கு உடனடியாக யாரும் பொறுப்பேற்கவில்லை எனினும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இஸ்ரேல் இது குறித்து உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹனியாவின் 3 மகன்கள் காசாவில் உள்ள உயர்மட்ட இலக்குகள் மீதான தாக்குதலில் கொல்லப்பட்டனர். அவர்களில் 2 ஹமாஸ் ராணுவ செயற்பாட்டாளர்கள் என்றும் 3வது ஒரு தளபதி என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மத்திய பகுதியான ஹியூனான் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் பலியாகியுள்ளதோடு 3 காணாமல் போயுள்ளனர். இக்கனமழையின் காரணமாக 900 வீடுகள் 1345 வீதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போயுள்ளவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து வருகின்ற நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கென 5400 மீட்பு குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சீனாவின் பல பகுதிகளில் வெப்ப அலை வீசி வந்தாலும் சில பகுதிகளில் கனமழை தொடர்ந்து வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் சீனாவில் சில பகுதிகளில் 650 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவின் அடுத்த அரசியல் வரிசையாக ஜனாதிபதி கிம் ஜாங் உனின் மகள் ஜிஎல் வரலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் உளவு நிறுவனம் ஒன்று வடகொரியாவின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இது தெரிய வந்துள்ளது. இதேவேளை வடகொரிய ஜனாதிபதி கிம் பொது இடங்களுக்கு தன் மகளையும் உடன் அழைத்து சென்று இப்போதே பயிற்சி அளித்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி வடகொரியாவின் ஜனாதிபதியாக 2011 பதவியேற்ற கிம் ஜனாதிபதி பொறுப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு மிரட்டலும் விடுத்து வருகின்றார். இந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றமை சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. 1.7 மில்லியன் லிட்டர் எரிபொருள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் எரிபொருள் தாங்கியொன்றை கைப்பற்றியுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அவர்கள் அந்த கப்பலை பாரிசாக வளைகுடாவில் தங்கள் காவலில் எடுத்துக் கொண்டனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான டோகோன் கொடியின் கீழ் எரிபொருள் ஏற்றிச் சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 12 பேர் கொண்ட ஊழியர்கள் இலங்கையர்களும் இருப்பதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் மேலும் தெரிவித்து நிற்கின்றன.